Hi guys, this is Madhura. Welcome back to our channel. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள மல்பெரி பிளான்ட்டில் உள்ள பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு. நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் அந்த பிளான்ட்டு. ஸோ இது வந்து பழைய பிக்சர் இது, ஓகேயா? அதில் வந்து இந்த மாதிரி பிஞ்சு வச்சு கீழே இப்படி விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான சொல்யூஷன் நான் எங்கே பார்த்தாலும் கேட்டு பார்த்துட்டேன். இந்த பிளான்ட் வாங்கின இடத்துல கேட்டு பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே அவங்க ப்ராப்பராக எனக்கு சொல்லலை. டிஏபி போட சொன்னாங்க. அப்புறம் வந்து ப்ரூனிங் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஃப்ரூட்ஸ் நல்லா வரும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகலை. இப்போது வந்து இந்த பிளான்ட் வந்து இந்த ஹைட்டில் தான் இருக்குது. 3 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட். இது வாங்கி நான் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும் இந்த பிளான்ட் வாங்கி. குட்டியாக வாங்கினேன். ஸோ இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா அடிக்கடி ப்ரூனிங் பண்ணிக்கிட்டே இருந்தது தான். ஸோ அதை நீங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கவு மேன்யூர் இருக்கு இல்லையா, அது நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இது 10 இன்ச் பக்கெட்டில் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வச்சுருக்கேன். என்னென்னா அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வீக்காக இருந்தால் அந்த ஃப்ரூட் வந்து கீழே விழுந்துருமா. ஸோ நம்ம ப்ரூனிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஃப்ரூட்டை தாங்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்தால் தான் இந்த ஃப்ரூட் வந்து வந்துச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான். ஸோ இதுக்கான வீடியோஸ் நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எங்கேயுமே சொல்யூஷனே கிடைக்கல. ஸோ இது வந்து நிறையா பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள மல்பெரி பிளான்ட்டையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மேலே அந்த நுனி வந்து நான் ப்ரூன் பண்ணியிருக்கேன் மேலே. ஸோ அந்த 3 பிரான்ச்லேயும் நான் அதான் பண்ணியிருக்கேன். இதை நானே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இதை ஃபைனலாக நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் தான், ஆனால் ரொம்ப ஒட்ட கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நுனியை மட்டும் கட் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.